பூமிதா இடம்பெற்ற செய்திகள் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த செஷனுக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். நேத்து நடந்த செஷன்ல நாம நிறைய விஷயங்கள் அனுபவங்கள் நாம மாஸ்டர் மதுமிதா கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய ரொம்ப பொக்கிஷமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு செய்திகள் பூமாதாவிடம் இருந்து பெற்ற அந்த ஒரு சந்தேசங்கள் மெசேஜஸ் எல்லாமே நமக்கு வர வர இந்த ஃபியூச்சர் செஷன்ஸ்ல நமக்கு பகிர போறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நாம மெடிடேஷனோட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஒரு ஞானம்ங்கிறது அவ்வளோ ஆழமானது, அவ்வளோ சக்தி வாய்ந்தது. இதை முழுமையாக நாம புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா நாம அந்த ஒரு நிலையில் இருந்தால்தான் அந்த ஒரு சந்தேசத்தை அவங்க எப்படி சொல்லியிருக்காங்களோ அந்த அளவில் நாம புரிஞ்சு கொள்ள முடியும். அவங்க எந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, எந்த மாதிரி கான்டெக்ட்ல சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ரொம்ப கிளியரா ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இந்த புரிதல் தேவை என்றால் நம்மளுடைய தியானம்ங்கிறது நாம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். நம்மளுடைய தியான நிலை, நம்மளுடைய எனர்ஜி லெவல்ஸ் இதை நம்ம எப்போ அதிகரிக்க அதிகரிக்க நம்மளோட புரிதலும் அதிகரிக்கும். அதனால வர வர இந்த செஷன்ஸ்ல ஃபியூச்சர்ல வர செஷன்ஸ் நிறைய மெசேஜஸ் நாம பூமாதாவிடம் இருந்து அவங்க என்ன நம்மளுக்கு கன்வே பண்றாங்கன்றத நாம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இந்த சந்தேசங்கள் நாம ஆன்ம ரீதியில் பெறுவதற்கு எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய செஷனை நாம ஆரம்பிக்கலாம். யாரு நேற்று செஷன் அட்டென்ட் பண்ணலையோ இந்த செஷனுடைய ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். நமக்கு இளைய ஆசான் மதுமிதா அவர்கள் இருக்காங்க நம்ம கூட. இவர்களுக்கு பூமாதாவிடம் இருந்து சந்தேசங்கள் பெறப்பட்டது. இந்த சந்தேசங்கள் ஆட்டோ ரைட்டிங் மூலமாக அவங்களுக்கு கிடைச்சது. ஸோ அவங்களுக்கு பூமாதாவிடம் இருக்கும் இந்த இணக்கத்தினால கிடைச்ச இந்த மெசேஜஸ் இப்போ நம்ம தமிழ் மாஸ்டர்ஸ் தமிழ்நாடுல தமிழ்ல இந்த சந்தேசங்கள் கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற ஒரு நல்ல நோக்கத்துடன் இப்போ இந்த செஷன்ஸ் மூலமா நம்மளுக்கு எல்லாரும் இந்த சந்தேசங்களை பகிர போறாங்க. இந்த சந்தேசங்களை பகிர்வது என்பது அடுத்த வாரத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்றைக்கு அவங்களுடைய இன்னும் சில அனுபவங்கள், இந்த வர்க்க சார்ந்த சில அனுபவங்கள் நம்ம கூட ஷேர் பண்ண போறாங்க. வெல்கம் மதுமிதா மேம், ஓவர் டு யூ. Thank you so much. Namaste everyone. Thank you for joining in this session and listening to my experiences with Mother Earth. Yesterday I shared about how I started doing meditation life and in this lifetime, and how I got connected with Mother Earth and how she started giving me messages in the form of auto writing. Yeah, today I would like to share some concepts that were very prominent within the 40 messages, so that from next week onwards we will be 10 messages from the 40 messages from within the 40 messages. So it would be you would get an understanding about on how these messages came into being, and how what is the purpose of these messages, what is being conveyed through these messages, and how messages are going to impact our life. So through these certain concepts that were there in the messages, you would get a gist of what Mother Earth is trying to convey to us. Yeah. ஸோ நேற்று செஷன்ல நாம பூமாதாவிடம் இருந்து எப்படி அந்த கனெக்ஷன் ஏற்பட்டது அதை பற்றி பார்த்தோம். இன்றைக்கு அந்த சந்தேசங்கள் உடைய அந்த முக்கியத்துவம் என்ன, ஏன் இந்த ஒரு சந்தேசங்களுக்கு பெறப்பட்டது, கொடுக்கப்பட்ட காரணம் என்ன, நாம் இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும். சுமார் ஒரு 40 சந்தேசங்கள் தரப்பட்டது.
ஸோ இந்த 40 சந்தேசங்களும் கொடுக்கப்பட்டதுக்கான அந்த காரணம் என்ன, இந்த விஷயங்களை பற்றி இன்றைய செஷன்ல நாம தெரிஞ்சு கொள்ளலாம். So these messages, once I got this, I was trying to, it's coming out in the form of a book. So I was trying to write the introduction of this book, and also I am with the 40 messages. I'm going to also write my experiences, because while receiving these messages, there were many experiences that I went through. Even till this day, I keep on getting experiences about on these messages. I would experience it in my physical life, and I would get a chance, an opportunity to apply this knowledge in my in the physical situations, in the circumstances that I have planned. இந்த 40 சந்தேசங்களும் ஒரு புத்தக ரூபமாக கொண்டு வரதுக்கான ஒரு நோக்கம் உள்ளது. ஸோ இது ஒரு புத்தகமாக வெளியிடப்படும். ஸோ இந்த 40 சந்தேசங்களோட சேர்ந்து ஒரு முன்குறிப்புன்றது இருக்க போகுது. இந்த முன்குறிப்புல இந்த சந்தேசங்கள் பெறும்போது எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், இந்த அனுபவங்களை பற்றி நான் இந்த ஒரு புத்தகத்துல பகிர போறேன். எனக்கு இந்த சந்தேசங்கள் பெறும்போது நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டது. இந்த அனுபவங்கள் எப்படி என்றால், என்னோட வாழ்க்கையில நான் கொடுக்கப்பட்ட இந்த சந்தேசங்களில் கொடுக்கப்பட்ட அந்த ஞானத்தை என்னோட வாழ்க்கையோட ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல நான் அதை ரொம்ப பிராக்டிக்கலா பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புன்றது எனக்கு கிடைச்சது. So when I was trying to write the introduction, there's one line came within from me that, these messages, they are not they have been it's like it was being prepared from many decades and many yugas. This knowledge was coming into form slowly. So the process was going on. Many masters, many yogis who have have taken life on earth, they were also contributing to these messages in their own way, and also the humans, everything, our group consciousness, the group consciousness of all the human beings, it was contributing in the creation of these messages. And now that when the time is right, these messages are being float. So the line which I got was, the rock, they weather for many centuries, and then they become the soil. If there is a rock and a drop is being poured onto the rock, each drop is contributing to the weathering of the rock, and ultimately it is creating the soil, which is the base for everything. So just like that, this process was it took a lot of time. It happened very naturally. And now, just like how each drop of water can weather the rock slowly, and it happens for centuries, just like that this book has been formed, and now at the point of culmination, it is flowing out. So it is this book is it is a whole universe's book. It's not just one person or anything like that, but actually every one of us is somehow, in some way, because we are part of a group consciousness, we are contributing to the creation of this book. And many masters who have come upon earth, they have also contributed to the creation of this book. ஸோ இந்த ஒரு சந்தேசங்கள் புத்தக ரூபமாக உருமாறுறதுக்கு நிறைய வருஷங்கள் ஆச்சு. நிறைய வருஷங்கள்னு சொல்லப்போனா நிறைய யுகங்களே எடுத்ததுன்னு சொல்லலாம். இந்த ஒரு சந்தேசங்களுக்கு ஒரு உருவம் பெறுவதற்கு
இத்தனை நாட்கள், இத்தனை வருடங்கள், இத்தனை யுகங்கள் ஆனது இது ஒரு புத்தக ரூபமாக வெளிவரதுக்கு. இது நம் அனைவருடைய அந்த கூட்டு சைத்தன்யத்தினால, நம் அனைவருடன் அந்த ஒன்றிணைந்த இந்த ஒரு சைத்தன்யத்தினால இந்த ஒரு சந்தேசங்களுங்கிறது பெறப்பட்டது. இது நம்மளுக்கான இந்த ஒரு சந்தேசம் மட்டும் இல்ல. இந்த புத்தகம் என்பது இந்த விஸ்வத்துக்கான கொடுக்கப்பட்ட இந்த ஒரு புத்தகம். இந்த புத்தகம், இந்த சந்தேசங்கள் வெளிவர நாம் அனைவருமே ஒரு நம்மளுடைய பாத்திரம் இருக்கிறது. இந்த சந்தேசங்கள் வெளிவந்திருக்கு இந்த ஒரு டைம்லனா நம்ம அனைவருடைய அந்த பாத்திரம்ன்றது இருக்குது. ஏன்னா அந்த ஒரு சைத்தன்யம் நம்ம எல்லாரும் ஒன்றுதான். இந்த ஒன்றிணைந்த இந்த சைத்தன்யம் இந்த சந்தேசங்கள் வரத்துக்கு ரொம்பவே காரணமா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கும் இந்த முனிகள், ரிஷிகள், இந்த ஆசான்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய பாத்திரமும் இந்த ஒரு சந்தேசங்கள் வெளிவரதுக்கான அவங்களுடைய பாத்திரம் இருக்கு. இந்த சந்தேசங்கள் வெளிவர எப்படி ஒரு பாறையில தண்ணி சொட்ட 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 பல வருடங்கள், நூற்றுக்கணக்கான வருடங்கள் சொட்ட சொட்டதான் அந்த பாறை உடைஞ்சு நம்மளுக்கு மணலா உருவாகும். இந்த மணல் தான் அனைத்துக்குமே ஒரு மூலமாக இருக்கும். அதே போல் எப்படி சின்ன சின்ன இந்த தண்ணீர் சொட்டுக்கள் சேர்ந்து சேர்ந்து ரொம்ப நாட்களுக்கு அந்த பாறை மேல ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு அந்த மணல் எப்படி தருதோ அந்த மாதிரி நம் அனைவரும் சேர்ந்து அனைத்து இந்த விஷயங்களும் சேர்ந்து இந்த ஒரு சந்தேசங்கள் வருவதற்கு ஒரு பெரிய காரணமாக இருந்துள்ளது. ஸோ இது ரொம்பவே இயற்கையாக இந்த ஒரு சரியான நேரத்தில் வெளிவந்த இந்த பூமாதாவிடமிருந்து வந்த சந்தேசங்கள். Yeah, so I would like to share some experiences through which we can also explore the prominent concepts within these messages. So one of the experiences are within the book, Mother Earth, from her point of view, shares her own experience of journeying, going through a journey through forms or formless, and how she was created. She doesn't use the word created, but she rather uses the word individuated. So that she says that my consciousness, when it was individuated for a purpose. That means we are always in that absolute, but we are given we are given consciousness, our individual consciousness, so that we can also in our own way we explore our creatorhood, and we can we can serve our purpose of expanding the universe. So her purpose was to create oneness everywhere. So when she started her journey through forms or formless, through many lifetimes, and she saw that she saw disunion everywhere, and she was very troubled by it. But slowly, through her own journey, she realized that that disunion which she was seeing is actually not outside of her, but actually it is within her. That is why she is only seeing disunion everywhere. When she saw that nature was mirroring to her that what she needed to learn, then when she learned her lessons, she was able to feel the oneness within her and also see oneness everywhere. So this is one of the very powerful messages, and at the same time, through this message, she tells us about our creatorhood. How we are given individual consciousness. How and other messages also. She says that we are given the power to think, to create, but not to destruct. So it is given to us to in order for us to explore our own creatorhood. So it's like we have been given fire
and we should channelize that energy, rather than misusing it. Yeah. ஸோ நண்பர்களே, இந்த சந்தேசிகள் சார்ந்த ஒரு முக்கியமான அனுபவம் என்னவென்றால், பூமாதா எப்படி இந்த உருவம் பெற்றாங்க. ஸோ அவங்க சொல்றது என்னன்னா, அவங்களோட சைத்தன்யம் வந்து உருவாக்கப்படவில்லை. அதற்கு மாறாக இந்த எல்லாம் இருக்கும் இந்த பிரம்மாண்டத்தில் இருந்து அவங்களுடைய சைத்தன்யம் ஒரு பாகமாக வெளிவந்தது. அந்த எல்லாம் எல்லாம் பரவி இருக்கும் இந்த சைத்தன்யத்திலிருந்து அவங்களுடைய சைத்தன்யம் ஒரு பாகமாக வெளிவந்தது. சோ இது 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 அவங்க சைத்தன்யம் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லல. ஆல்ரெடி நமக்கு இருக்கிறதுல இருந்து வெளிவந்த ஒரு பாகம். ஸோ இது அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷனை வந்து அவங்க பயன்படுத்துறாங்க. ஸோ அவங்க முக்கியமான உருவாக்கப்பட்ட அந்த ஒரு நோக்கம் என்னவென்றால், இந்த ஒன்றிணக்கம், அனைவருக்குள் இருக்கும் அந்த அந்த ஒன்றிணைந்து இருக்கும் அந்த தத்துவம், இந்த தத்துவத்தை அனைவருக்கும் எடுத்து சொல்லவே அவங்களுடைய நோக்கமாக இருந்தது. அவங்க ஏன் தனியா ஒரு ஒரு சைத்தன்யமாக உருவாக்குனாங்கன்னா, இந்த ஒரு விஷயத்துக்காக தான் அவங்க வந்தாங்க. சோ எப்போ இந்த ஒரு ஒன்றிணக்கம் தான் அவங்களுடைய அந்த நோக்கம்ன்ற புரிஞ்சதோ, அவங்க ஆனா வெளியில நிறைய என்ன பார்த்தாங்கன்னா, நிறைய ஒரு என்ன சொல்றது, நிறைய பாகமாக இருந்து நிறைய விரிவுகள், யாரும் ஒரு ஒற்றுமையுடன் இல்லை, நிறைய வேற்றுமைகள் அவங்கள சுற்றி அவங்க பார்த்தாங்க. சோ இந்த மாதிரி நிறைய வேற்றுமைகள் பார்க்க அவங்களுக்கு வந்து என்ன இயற்கை என்ன அவங்களுக்கு கத்து கொடுத்துச்சுன்னா, அவங்க என்ன கத்துக்கிட்டாங்கன்னா, நமக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளியில் பிரதிபலிக்கிறது. சோ அவங்களுக்குள்ள அவங்க அந்த ஒரு ஒற்றுமையை அவங்க வந்து உணர்ந்தாங்க. அவங்களுக்குள்ள போய் அவங்களுக்குள்ள இருக்கும் அந்த ஒன்றிணக்கம், அந்த ஒற்றுமைங்கிறது அவங்க எப்போ உள்ளக்க சென்று அவங்க வந்து கத்துக்கிட்டாங்களோ, இதே ஒரு விஷயம்தான் வெளியிலையும் பிரதிபலிச்சது. சோ இந்த ஒரு விஷயம் வந்து அவங்க கத்துக்கிட்டாங்க. இவங்க வந்து நிறைய உருவமாகவும் உருவம் இல்லாமலையும் நிறைய மாற்றங்கள் வந்து அடைஞ்சாங்க இந்த ஒரு பூமின்ற அந்த ஒரு சைத்தன்யம். So this is one part of this message called when Earth was created. It's the part one, and in the second part, she tells us that when she started her journey as a physical planet, because she was in a physical setup, and she was experiencing emotions like turbulent waves, and it was it was tough for her as well. So when during that time, she started to observe her own emotions, and she became neutral towards her own emotions. So this is one another main concept within these messages, becoming neutral. For that, what I experienced was, it's very simple. I bought something and on online, and when I received it, it was very small compared to the price I have paid, and I was pretty disturbed by it. And Mother Earth would say that even 1 rupee and 1 crore rupees, they are the same thing. You have to be able to see neutrally. Don't add tags, tags in the sense, our assumptions to things, or certain meaning, or certain it's like for every item we put a certain tag. Let's just like that. Don't put tags to anything. Just see everything in a very, very neutral manner. When for us to be able to do that, first we need to step back and we need to observe everything. So she and this is connected with another message called the highest selves. In that, she says that we have always lived in the dimension of a doer. She says that it is time for us to now go into the dimension of an observer.
and this observer is our highest self, and this we gave many names to this observer. Some call it God, some call it some names, or some call it nature, some call it life, and some call it emptiness. So this observation is the divinity within us. So Yes. So, so friends, ஸோ நம்ம முன்னாடி அவங்க சொன்னது என்னன்னா, நாம அனைவரும் நம்மளுடைய அந்த படைக்கும் திறன், நம்ம படைப்பாற்றலை வந்து வெளிப்படுத்துறதுக்கு தான் நாம தனித்தனி சைத்தன்யமா இந்த வாழ்க்கைன்றது பெற்று வந்திருக்கோம். எல்லாருமே இந்த பிரம்மாண்டத்தின் இந்த ஒரு அனைத்தும் இருக்கிற இந்த ஒரு சக்தியின் ஒரு பாகமே. நாம ஏன் தனியா வெளி வந்திருக்கோம்னா, நம்மளுடைய படைப்பு ஆற்றல், இந்த படைப்பாற்றலை வெளிப்படுத்துறதுக்காக நாம அனைவரும் சேர்ந்து இந்த விஸ்வம் ஒவ்வொரு நாளும் விரிவு பெரிதுனா, இந்த விஸ்வமானது வளர்ந்து கொண்டே இருக்குன்னா நம்ம அனைவருமே ஒரு பாகமா இருக்கும். சோ நாம அதுக்குதான் இந்த ஒரு தனியா ஒரு சைத்தன்யமாக உருவு பெற்றிருக்கோம். அண்ட் நாம இந்த ஒரு படைப்பாற்றல் திறனை அது ஒரு நல்ல உபயோககரமாக இருக்கும் அந்த வழியை பயன்படுத்தணுமே தவிர விநாசனத்திற்கு அது பயன்படுத்துறது கிடையாது. ஒரு உதாரணத்திற்கு, நாம கிட்ட நெருப்புன்றது ஒரு விஷயம் இருந்ததுன்னா அந்த நெருப்பை வந்து நம்ம நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம், தீங்கு விளைவிக்கும் விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம். நமக்குள் இருக்கும் அந்த சக்தியை நாம எப்படி உபயோகப்படுத்துறோம்ன்ற ஒரு விஷயத்துலதான் இருக்கு. சோ நமக்கு கொடுத்திருக்கும் அந்த ஒரு சக்திகள், அந்த ஒரு படைப்பாற்றல ஒரு நல்ல வழியில நாம உபயோகப்படுத்தணும். இது இன்னொரு விஷயம். இது இல்லாம பூமாதா இன்னொரு விஷயம் என்ன கற்றுக்கொண்டாங்க அப்படின்னா, அவங்களுடைய உணர்ச்சிகள், அவங்களுடைய வெளிப்படுத்துற அந்த ஒரு உணர்ச்சிகளை அனைத்தையுமே ஒரு சமமா பார்க்க அவங்க வந்து கற்றுக்கொண்டாங்க. நம்மளுடைய உணர்ச்சிகளை ஒரு சாட்சி பாவமாக இருந்து பார்க்க அவங்க வந்து கற்றுக்கொண்டாங்க. அதுவேதான் ஒரு முக்கியமான நாம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். பூமி ஃபர்ஸ்ட் இது எப்படி பூமின்றது எப்படி உருவாச்சுங்கிறது இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. பூமி உருவான போது நிறைய அவங்களுக்குள்ளயும் நிறைய அந்த மாற்றங்கள், அந்த உணர்ச்சிகள், இந்த அனைத்து உணர்ச்சிகளையுமே எப்படி சமன்வயமாக்கி ஒரு சமமாக பார்த்து எல்லாத்தையும் ஒரு சாட்சியாக பார்க்கணுன்றத அவங்க சொல்றாங்க. இதற்கு ஒரு உதாரணம் இவங்க வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னா, இவங்க வந்து ஆன்லைன் ஷாப்பிங்ல ஒரு பொருளை வந்து வாங்குறாங்க. இவங்க கொடுத்த அந்த ஒரு காசை விட அந்த மதிப்பு வந்து ரொம்ப குறைவா இருக்கு அந்த ஒரு அவங்க வாங்கின பொருளுக்கு. அதை பார்த்து இவங்க ரொம்பவே சோகமாகறாங்க. நான் கொடுத்த அந்த ஒரு பணத்துக்கு இது வந்து ரொம்ப ஈடா இல்லையே அப்படின்ட்டு. அப்போ வந்து பூமாதா என்ன சொல்லுவாங்கன்னா, நாம தான் வந்து ஒரு விஷயத்துக்கும் இந்த பொருட்களுக்கும் நாம தான் அந்த மதிப்புன்றத கொடுக்கிறோம். அது நாம் கொடுக்கிற மதிப்பு தவிர அதுக்கு இருப்பது இல்லை. 1 ரூபாவும் 1 கோடி ரூபாவும் இரண்டுமே சமமானதுதான். நாம் இரண்டு விஷயத்தையுமே சமமாக தான் பார்க்கணும். நாம தான் அதற்கு தேவையற்ற அதிகம் இது கம்மின்ற அந்த மதிப்பை நாம கொடுக்கிறோம். அப்படி இல்லாம அனைத்தையும் சமமாக பார்க்கணும் அப்படின்ற விஷயத்த அவங்க வந்து சொல்றாங்க. So within every message, she tells us about how we are a creator, how we are a god, and that has been very really evident within all the messages. And she tells us in one another message that all of us human beings, we have to explore the silence. We have to explore silence to such extents that you should be able to see the universes within oneself, and and universes in maximum or minimum. You should be able to explore it to its depths. So such things she tells us through that messages. And also connected with it is one another message that
she asks us to explore our multidimensional selves. So, and she says that it can only happen through universal perspectives. So, connected with it is an experience. Is I once asked Patriji in my meditation, you have mastery of being universal. So, what can I do to become universal as well? So then says that you just have to do four things: don't complain, don't judge, don't blame, and don't criticize. When we do those four things, we automatically become universal, and automatically we come into this silence, and through this silence we can explore many dimensions, and just like Madhumita said, that we will be able to explore the universes to its depth. So ஓகே. ஸோ நாம ஒரு இவ்வளவு வரைக்கும் காரியங்கள் செய்தவர்களாகவே இருந்தோம். நாம காரியங்கள் செய்யக்கூடிய அந்த ஒரு மனிதர்களாக இல்லாம நமக்குள்ள இருக்க சாட்சி பாவத்தை நாம உணரணும். அதுதான் நாம நமக்குள் இருக்கும் அந்த நிறைய நிறைய பேர்ல அதை கூப்பிடுறாங்க. நம்ம ஒரு மகா சூன்யம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இந்த இருக்கிற அந்த கடவுள் தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க, நமக்கு மேல இருக்கும் நம்மளுடைய ஹையர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இதுக்கு நிறைய பேர் இருக்கு. ஸோ இந்த ஒரு சாட்சி பாவத்தை நாம உணரணும், நாம சாட்சி பாவர்களாக உருமாறணும். அதுதான் நம்மளுடைய அந்த ஒரு நிஜ தத்துவம். இது மட்டும் இல்லாம நம்மளுடைய இந்த ஒரு மௌனத்தை நாம அதோட ஆழத்துல நாம அனுபவிக்கணும். எல்லாருக்குள்ளயும் இருக்கும் இந்த ஒரு மௌனம் என்றது நாம பரிபூர்ணமாக அனுபவிக்கணும். அதன் ஆழத்துக்கு செல்ல வேண்டும். நார்மலா மௌனம் இருக்கிறது இல்ல, அதுலயும் அந்த மௌனத்திலேயும் ஒரு ஆழத்துக்கு சென்று நாம அதை அனுபவிக்கிறோம். இது முக்கியமாக பூமாதா நமக்கு சொல்லக்கூடிய இந்த ஒரு மெசேஜ். நாம இந்த ஒரு பரிமாணத்தில் மற்றும் நம்மள நாம அனுபவிக்காம நிறைய பரிமாணங்கள் உள்ளது. நமக்கு நிறைய மல்டி டைமென்ஷனல்னு சொல்லுவாங்க. இந்த அனைத்து பரிமாணங்களையும் நாம உணரணும். ஸோ இந்த ஒரு மல்டி டைமென்ஷனல்ல நாம எப்படி உணர்றது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க கேட்கும்போது பத்ரிஜி என்ன சொன்னாங்கன்னா, 4 விஷயம் நம்ம பண்ணணும். ஸோ இந்த 4 விஷயம் பண்ணா நாம நம்மள இந்த விஸ்வத்தில் அனைத்தும் ஒன்றாக இருக்கும் அந்த ஒரு தத்துவத்தை நம்ம பெற முடியும். நம்மள நிறைய பரிமாணத்துல நாம எப்படி பார்த்துக்க முடியும் அப்படின்னா, நாம இந்த 4 விஷயத்த பண்ணணும். அந்த 4 விஷயம் என்னன்னா, நாம யாரை பற்றியும் குறை சொல்லக்கூடாது, எதை பற்றியும் நாம புகார்கள் வைக்கக்கூடாது. இன்னொன்னு, யாரையுமே நாம இவங்க இப்படி பண்ணாங்க, அவங்கனாலதான் இப்படி ஆச்சுன்ற ஒரு குறைபாடுகள் சொல்லக்கூடாது, காரணங்கள் எடுத்து கூறக்கூடாது. அவங்களாலதான் இப்படி ஆச்சு, இவங்களாலதான் இப்படி ஆச்சுன்ற ஒரு விஷயங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. அதுவும் இல்லாமல் எவரை பற்றியும் எந்த தீர்ப்பும் நம்ம வைக்கக்கூடாது. நம்ம மனதிலே நம்ம நிறைய நினைப்போம், இவங்க இப்படி இவங்க அப்படி அப்படின்ட்டு நிறைய ஃபில்டர்ஸோட நாம இருப்போம். அந்த மாதிரி இல்லாம யார் பற்றியும் யார் சார்பிலும் யார் பற்றியும் எந்த தீர்ப்பும் இல்லாமல் ஒரு எம்டியா ரொம்ப இதுவா இருக்கணும். ஸோ அண்ட் யாரையும் புண்புறுத்துற மாதிரியோ அவங்கள கமெண்ட் பண்ற மாதிரி இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த 4 விஷயங்கள் நாம எப்போ பண்றோமோ அப்போ நாம நாம நிறைய பரிமாணத்துல மல்டி டைமென்ஷனல் நம்மள நாம பார்த்து கொள்ள முடியும். இதுதான் சார் கொடுத்த அந்த மெசேஜ். Yeah, so she says that when we explore silence to such depths, then only true spirituality will start.
and that is the Buddhahood. And apart from that, one of the main messages that she gave is upon no death. And this message came with the title called Aliveness. So she says that when we truly explore the knowledge of death, then only we can truly live. She says that that is very important to be able to live without any inhibitions or fears, because of our misconceptions towards death and the knowledge of death. What happens is we always live in the assumption or in the thought process that we are going to die someday, and like that. But she asks us to realize that we are souls and we are eternal, and death is a blissful experience for every soul. And this experience came to me through a dream. And in that dream, what happens is I experienced death. I saw my past life and I experienced death. And there, when I was leaving my physical body, I felt extreme bliss, and that I'm at rest now, and I felt very comfortable and reassured that that all the things that I have brought with myself are over now. I'm going back to the place where I came from. So this such uh, many such feelings were there in one such experience of death. And through I realized that in the message itself, that she says that death is like going back to our mother's womb. And I asked her, why did you put this line in the message? She says that death, when death comes to us, and then it also says that death and life are equivalents of life. They are two sides of the same coin, and they are equivalents. And both of them represent life. Just it is just that our form changes. So when we experience death, it's that we go back to the source energy. So that's why it is like going back to our mother's womb. So that is one more powerful experiences and concept with the. நாம ஆஹ் இறப்பை பற்றி நாம எவ்வளவு தெரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கைய ரொம்ப அழகா வாழ முடியும். நம்மளுடைய வாழ்க்கை தைரியமாக, எந்த பயங்களும் எந்த ஒரு ஆஹ் சந்தேகங்கள் இல்லாம, எந்த பயம் இல்லாமல் நாம வாழணும் அப்படின்னா நாம அந்த இறப்பை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்போ இறப்பை பற்றி புரிந்து கொள்கிறோமோ அப்போ நம்மளோட வாழ்க்கையும் நம்ம முழுமையாக ஜீவிக்க முடியும், வாழ முடியும். சோ இந்த இறப்புங்கிறது ஒரு பாகம். இந்த இறப்புங்கிறது ஒரு நாணயத்துக்கு இருக்கக்கூடிய இரண்டு பக்கம் எப்படியோ, பிறப்பு இறப்புங்கிறது அதே மாதிரி ஒரு நாணயத்துக்கு இருக்கக்கூடிய இரண்டு பக்கம். இரண்டுமே ஒன்றுதான். சோ நாம இறக்கிறோம் என்றால் நாம எங்க இருந்து வந்தோமோ அந்த இடத்திற்கு நாம திரும்ப செல்லுறோம். சோ இது ஒரு பேரானந்தமாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த இறப்பு நிகழும் போது ஒரு பேரானந்தம் உருவாக வேண்டும். அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தான் இறப்புங்கிறது. சோ இவங்களோட கனவுல என்னாச்சுன்னா, அவங்களுடைய முன்ஜென்மங்களை முன்ஜென்மங்கள் பார்த்த பிறகு இவங்க இறந்து போகிற மாதிரி ஒரு அனுபவம் இவங்க கனவுக்கு வருது. சோ இந்த இறந்து போகும்போது அவங்களுடைய உடலை விட்டு பிரிஞ்சு வெளிவரும் போது இவங்க அந்த பரமானந்த, அந்த ஒரு ஆனந்த நிலைய இவங்க அடைறாங்க. இவங்களுக்கு நான் எங்க இருந்து வந்தேனோ நான் திருப்பியும் அங்க போக போறேன் அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுக்கு நல்லா புரிஞ்சுது. சோ இந்த ஒரு சத்தியத்தை இந்த கனவு மூலமா அவங்க அனுபவம் பெற்று இருக்காங்க. சோ இதுதான் அவங்க சொல்லக்கூடிய விஷயம். இறப்புங்கிறது நம் அம்மாவின் கர்ப்பத்துக்குள்ள நாம திருப்பியும் போற மாதிரி தான். நம்ம எங்க இருந்து வந்தோமோ அங்கேயே திருப்பி போறதுனால இந்த நம்ம ஒரு உருவத்துல வர்றோம், அவ்வளவுதான். இது ஒரு மாற்றமே தவிர எதுவுமே ஒரு
கடைசி முடிவு கிடையாது. இறப்புன்றது ஒரு முடிவு கிடையாது, இது ஒரு மாற்றம். நாம உருவத்துல இருந்து வந்தோம், ஒரு உருவமா இருப்போம், அந்த உருவத்துல இருந்து நம்ம வெளிவருறோம். சோ இது ஒரு மாற்றமா வந்து நம்ம பார்க்கணும். Yeah. So lastly, and there are messages about animals and plants in this book, and every time when she talks about animals and plant beings, she always addresses them as animal gods and plant gods because the work that they are doing, it's like the silent work. She says that they are the balancers on earth. All the energy, when it pours down upon earth, they balance it. And they are masters of camouflaging. They only appear in front of you when they want you to see them. So such things are also mentioned in the book, and she asks us to be compassionate towards animals, and she tells us how much they are doing for Mother Earth. And also, she asks us to take inspiration from the plants on how they completely live through the five elements, and says that we can also live through the we can completely we can nourish ourselves, or we can sustain ourselves through these five elements just like the plants are doing. And that is possible when we are when we totally explore our senses to its depth, and when we are with our breath, so we can also become that. And such knowledge about animal gods and plant gods, and how we should respect them. And she also mentions that we are here on earth because animals and plants have given us space to live here. They came here first, then they agreed that humans can also come here. So they were compassionate towards us. They were willing to coexist with us. So when we have received this opportunity from them, we should also be respectful, and we should live with friendship. So that is what Mother Earth always says. And she gave one more line that humanity is collective advancement through friendship. So she says that we can collectively advance by uh, you know uh, enhancing the consciousness of friendship within our group consciousness, and we can advance together. And that's what humanity represents. So thank you so much. ஸோ பூமி பூமிக்கு பெறப்படுற இந்த ஒரு சக்தி, பூமின்றது சக்தியை வந்து பெறுது. ஸோ இந்த சக்தியை முழுவதையும் சமநிலை ஆக்குவது யார் என்றால் விலங்குகளும் செடி கொடிகளும். பூமாதா இந்த செடி கொடிகளையும் விலங்குகளையும் வெறும் இந்த ஒரு பெயர்கள் இல்லாமல் அவங்களை கடவுள் போல் பார்க்க வேண்டும் என்று ரொம்பவே வலியுறுத்துறாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க வந்து சொல்றாங்க. ஏனென்றால் அவங்களுடைய அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள், அவங்க செய்யக்கூடிய பாத்திரம் அவ்வளவு மேன்மைத்தக்கது, அவ்வளவு மகத்துவமானது. நாம நிறைய இந்த இரண்டு விஷயங்கள்ல இருந்து, விலங்குகள் கிட்ட இருந்தும் செடி கொடிகள்ல கிட்ட இருந்தும் நம்ம நிறைய கத்துக்க முடியும். செடி கொடிகள்ல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்னா, இந்த செடிகளானது அந்த பஞ்சபூதங்களோட இணைந்து வாழும். அதற்குத்தான் எப்படி அதைத்தான் முன்னேற வைக்கிறதோ, அதற்கு அது எப்படி அந்த ஊக்கம், அந்த சக்தி எப்படி கொடுக்கிறது என்றால் இந்த பஞ்ச பூதங்களின் மூலம் அது ஒன்றிணைந்து அதோடு இருக்குது. அதே மாதிரி நம்ம மனிதர்கள் ஆகிய நம்மளை நாம பார்த்துக்கணும், நம்மளை நாம மெருகேற்றிக்கணும், நம்மளை நாம நல்ல ஊக்கப்படுத்திக்கணும் நம்ம சக்தியை அப்படின்னா இந்த பஞ்சபூதங்களோடு ஒன்றிணைந்தால்தான் நம்மளை நாம ஊக்கப்படுத்தி கொள்ள முடியும். சோ இது வந்து நம்ம செடிகள் கிட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். நாம எப்போ இந்த பஞ்சபூதங்கள் மூலம் நம்மளை நாம எப்படி ஊக்கப்படுத்திக் கொள்வது என்றால்,
நம்மளுடைய அந்த இந்த இந்த ஐம்புலன்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், பரிபூர்ணமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் எப்ப நம்ம சுவாசத்துடன் இணைகிறோமோ நம்மளுடைய இந்த ஐம்புலன்களை நாம சரியாகவும் முழுமையாகவும் பயன்படுத்திக் கொள்ளும் போது இந்த பஞ்சபூதங்களோட நாம ஒன்றிணைந்து அதன் மூலமாக நம்மளுடைய அந்த ஒரு ஊட்டச்சத்தாகட்டும் இருக்கட்டும், அந்த நம்மளை பார்த்து கொள்வது இந்த தானாகவே நடக்கும் இந்த ஒரு அறிவியல்னால. சோ இது மட்டும் இல்லாம இவங்க ரொம்ப மறைமுகமா இருக்கக்கூடியவங்க, ரொம்ப மறைமுகமா தன் வேலைகளை செய்து இந்த சக்தியை சமநிலையாக்குபவர்கள். ரொம்ப இந்த ஒரு பேக்ரவுண்ட்ல ரொம்ப அமைதியாக தன் வேலை என்னவோ அது கரெக்டாக ரொம்ப சரியாக செய்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இவங்கதான் செடி கொடிகளும் விலங்குகளும். நாம இவர்களோட நட்பு பாவத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த செடி கொடிகள் தான் முதலில் பூமிக்கு வந்தது. இந்த இரண்டும் பூமிக்கு வந்த பிறகுதான் மனிதர்களாகிய நாம இந்த பூமிக்கு வந்தோம். சோ நாம இந்த பூமிக்கு வரத்துக்கு அவங்க ஒத்துழைத்தார்கள். அவங்க ஒப்புக்கொண்டால் மட்டுமே நாம் இந்த பூமிக்கு வந்தோம். சோ நமக்கு முன்னாடியே அவங்க இந்த ஒரு பூமியில இருந்திருக்காங்க. சோ இந்த மாதிரி இருக்கையில நாம இந்த இரு செடிகளோடையும் விலங்குகளோடையும் நாம நட்பு பாவத்துடன் இருக்க வேண்டும். நாம அனைத்து ஜீவராசிகளும் எப்போ நட்பு பாவத்தோட இருக்குதோ அப்போ இந்த பூமியோட சைத்தன்யம்ங்கிறது நம்மளுடைய அந்த வளர்ச்சிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். நம்மளுடைய அனைவரும் சேர்ந்து எப்படி முன்னேற முடியும் என்றால் இந்த ஒரு நட்பு பாவம்ன்றது ரொம்ப முக்கியமானது. இதை வைத்துதான் அனைவருடைய அந்த சைத்தன்யமும் முன்னேற கூட முடியும். நம் அனைவரும் சேர்ந்து முன்னேற முடியும். Thank you so much for this opportunity to share whatever Mother Earth wants to convey. So next week onwards, we will be exploring the 1st to 10th message. So yes, they are very, very powerful messages. So it's a request for everyone to be and to listen to these messages and to apply them in their So friends, நம்ம வரக்கூடிய இந்த நாட்கள்ல நாம பூமாத்தாவிடம் பெற்ற அந்த சந்தேசங்கள் என்ன கொடுத்தாங்களோ அது ஆக்சுவலான அந்த ஒரு சந்தேசங்களை நாம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அடுத்த வாரத்துல இருந்து யாருமே மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப உண்மை தத்துவம் இருக்கக்கூடியவை, அந்த சத்தியம் இருக்கக்கூடியவை, நாம ரொம்ப சக்தி வாய்ந்தவை இந்த சந்தேசங்கள். நாம ரொம்ப ஈஸியா நம்ம ஆன்ம ரீதியில் இணக்கம் பெற்று இருக்கக்கூடியவை இந்த சந்தேசங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி இந்த ஒரு செஷன். தேங்க்யூ ஸோ மச் மது for sharing your beautiful experiences. So every experience is so deep. அவங்க சொன்ன ஒவ்வொரு அனுபவமும் அவ்வளோ ஆழமாக, it's like a more of a higher subject that we have to understand. And this is the like a source message, the primary source message that everyone should first acquire and understand. Yeah. Thank you. Thank you, friends. Thank you so much.